ரேஷன் கடைகளில் மானிய விலையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க கோரி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானத்தின் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்பராமன், விரிவான விவரங்கள். வணக்கம் சாம். இங்க சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானத்தின் முன்பாக விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அவர்களது முக்கிய கோரிக்கையாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் 66வது கோரிக்கையாக நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் வழங்குவதாக அறிவித்துள்ளனர். ஆனால் தற்பொழுது 3 ஆண்டுகளாகியும் அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை. தடை செய்யப்பட்ட பாமாயிலை நியாய விலை கடைகளில் மானிய விலையில் வழங்குவதற்கு பதிலாக விவசாயிகளிடம் இருந்து கடல் எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயை கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக பேருந்தில் ஏற்றி கைது செய்து அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து செல்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.